சிறப்புரை டாக்டர் கோ. விசய வேணுகோபால், எம்ஏ, எம்லிட், பிஹெச்டி, பேராசிரியர், தமிழியல் துறை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், மதுரை 625021. கிபி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 19ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழக வரலாற்று ஆசிரியர்களால் இன்னும் விளக்கப்படாத நிலையே உள்ளது. இக்காலகட்டத்தை சேர்ந்த ஆற்காடு நவாப்புகள், மதுரை நாயக்கர், தஞ்சை மராத்தியர், மைசூர் சுல்தான்கள், சேதுபதி மன்னர், பல்வேறு பாளையப்பட்டுகளின் சிற்றரசர்கள் ஆகியோரின் தனித்தனி வரலாறுகள் முழுமையாக எழுதப்படவில்லை. அத்தகைய வட்டார வரலாறுகள் நடுநிலையோடு எழுதி முடித்த நிலையில்தான் இவற்றை ஒப்பிட்டு ஒரு புதுமையான தமிழக வரலாற்றினை எழுத முடியும். இவற்றிற்கான முதன்மை ஆதாரங்கள் பல்வேறு இடங்களில் சிதறி கிடப்பது ஒரு தடங்கல். கிடைக்கும் ஆதாரங்களையும் முறைப்பட எண்ணி வரலாறு எழுதும் முனைப்பும் குறைந்து நிற்கிற நிலை மற்றொன்று. இத்தகு சூழல்களில் டாக்டர் எஸ்.எம். கமால் அவர்களின் மாவீரர் மருது பாண்டியர் என்ற நூல் வெளிவருவது வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய ஆய்வுகளை அரசு பணியாளர் ஒருவர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் செய்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாகும். கிபி 1780 முதல் கிபி 1801 வரை சிவகங்கை சீமையில் பிரதானிகளாக இருந்து பரங்கியரோடு போரிட்டு வீரமரணம் அடைந்த மருது சகோதரர்களது வாழ்வினை கிடைத்துள்ள சான்றுகளின் அடிப்படையில் கோர்வையாக எழுதியுள்ளார். 20 ஆண்டு வரலாறே 250 பக்கங்களுக்கு மேல் நீண்டுள்ளது. விடுதலை போரில் சேதுபதி மன்னர் என்ற தலைப்பில் இவ்வாசிரியரே ஒரு நூல் எழுதியுள்ளார். அந்நூலை காட்டிலும் இந்நூல் ஆய்வு அணுகுமுறைகளை பின்பற்றி சான்றாதாரங்களின் அடிப்படையில் செம்மையாக நடுநிலையோடு எழுதப்பட்ட நூலாக திகழ்கிறது. சிவகங்கை சீமை வரலாற்றோடு பிற சீமைகளின் வரலாறும் பின்னி பிணைந்துள்ளமையால் இயல்கள் தொடர்ச்சியாக ஒன்றினை பற்றியே அமையாமல் வசதிக்கேற்ப அமைந்துள்ளன. ராமநாதபுர சேதுபதிகளோடு முரண்பட்ட நிலை, பரங்கியரோடு பணிந்தும் எதிர்த்தும் நின்ற நிலைகள் என மருது சகோதரர்களின் அரசியல் நிலைகள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. மருது சேர்வைக்காரர்கள் மருதிருவர் என குறிப்பிடப்படுகின்றனரே அன்றி வரலாற்று ஆவணங்களில் மருது பாண்டியர் என குறிப்பிடப்படவில்லை. ஆனால் பரங்கியரை எதிர்த்து வெளியிட்ட பகிரங்க கடிதத்தில் மருது பாண்டியன் என்ற வழக்கு இருப்பதை இந்நூலாசிரியர் குறித்திருப்பது புதிய செய்தி. மருதிருவர் என்ற தலைப்பில் பல்லாண்டுகளுக்கு முன்பே மறைந்த தமிழறிஞர் டாக்டர் ந. சஞ்சீவி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்நூலிலிருந்து இந்நூல் எவ்வகையில் மாறுபட்டு அமைந்துள்ளது என்பதை நூலாசிரியர் தெளிவாக்கியிருக்கலாம். ஸ்டார் பக்கோடா பக்கம் 25, பேஷ்கூஷ் தொகை பக்கம் 26-27, சம்பிரிதி பக்கம் 46, அட்டவணை பக்கம் 53 போன்ற பொருள் விளங்காத சொற்களுக்கு விளக்கம் தந்திருக்கலாம். நல்ல ஆற்றலுக்கு நடையில் எழுதப்பட்ட ஒரு வட்டார வரலாறு என்ற மனநிறைவு ஏற்படுகிறது. பல ஆவணங்களையும் கல்வெட்டு ஓலை செய்திகளையும் இறுதியில் எடுத்து காட்டியிருப்பது மேலும் இப்பொருள் பற்றி ஆய்வார்க்கு பெருந்துணையாக்கும். ஆசிரியரின் இச்சீரிய முயற்சியினை தமிழுலகம் கட்டாயம் வரவேற்கும். ஆசிரியர் மேன்மேலும் இத்தகு முயற்சியில் ஈடுபட்டு நல்ல நூல்களை அளிக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். 24/10/1989. டாக்டர் விசய வேணுகோபால்.